மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க. இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் கொலகாரன்னு சொல்றீங்க. அவன் தான் கொலகாரன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். அழுது பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராஃபர் பர்ஸ் இருக்கு. அந்த பர்சுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்துரு, இவன் விட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர், அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதி மாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டு கொண்டானே, அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாரிமுத்துவ நடு ரோட்ல சுட்டு கொண்டானே, அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொண்டானே, அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பலாக்கனானே, அந்த கோவரி பிடிச்ச மிருகத்தையா நீங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். நான் தான் சார். நெகட்டிவ் கைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலைகாரன் யாரு, கமிஷனர் எங்க இருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார்ட்ட அதை கொடுத்துட்டேன். அந்த கொலைகாரனை எல்லாருமே பார்க்கட்டும். காட்டுங்க சார். சார், இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலைகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலைகாரன் வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுக்கு போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாமேடா. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் விஜய், பிஹேவ் யுவர்செல்ஃப். படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உன்கிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலைகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவனு மாத்திரமல்ல, அந்த கொலைகாரனை காப்பாத்த நினைச்ச குற்றத்துக்காக உன்னையும் கூண்டில் ஏத்தி தூக்கல போடுறேன். குட். மாடோ சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ் பிரிண்ட் போட அனுப்பியிருக்கோம். டைகர், டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான். இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பரிசல் இருந்தது இது ஒண்ணுதான். சக்கரவர்த்தி ஏமாந்துட்டா.
கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்போ ஏ நெகட்டிவ் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்க போச்சு சார்? பாண்டியா, என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு? சார், என்ன புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்ஸ வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்ஸ்ல டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடியே தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு கொதறி சாகடிச்சுட்டா சார். மடி, தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்காரிச்சு மணக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இந்த கோலத்துல பாக்குறேன் அம்மா. அம்மா, அண்ணிதான் என்னை விட்டு போயிட்டா, நீயுமா? அம்மாடி, என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கதனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? பாண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கான்? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார், என்ன பாண்டியா? உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேட்கலையே, ரெட்ட கொலை பண்ணிருக்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன்.